ஓம் சாந்தி. 8/12/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் ஆயுள் அதிகமாகும். படிப்பின் சாரமே நினைவாகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய அத்தீந்திரிய சுகம் பாடப்பட்டிருக்கிறது, ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறீர்கள். இப்போது உங்களுக்கு எப்போதுமே கிறிஸ்துமஸ் ஆகும். உங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார். இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? இது ஒவ்வொரு நாளுக்கான குஷியாகும். ஆகையினால் உங்களுடைய அத்தீந்திரிய சுகம் பாடப்பட்டிருக்கிறது. இன்றைய பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஞானத்தினுடைய மூன்றாவது கண் தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு ஞானத்தின் கண் கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று சத்தியுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். ஏனென்றால் இப்போது உங்களுக்கு வழி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் மாறப்போகிறது என்ற பாடல் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவம், மனிதர்களுக்கு உலகம் எப்போது மாறப்போகிறது, எப்படி மாறப்போகிறது, யார் மாற்றுகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடையாது. இப்போது குழந்தைகளுக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய முதல் இடைக்கடையை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய புத்தியில் ஞானத்தின் சாக்ரீன் இருக்கிறது. எப்படி கொஞ்சம் சாக்ரீன் கூட மிகவும் இனிப்பாக இருக்கிறதோ, அதுபோல ஞானத்தின் இந்த இரண்டு சொற்கள் மன்மனாபவ, இவைதான் அனைத்திலும் இனிமையான பொருள்களாகும். பாபாவை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். பாருங்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகையை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். பாபா கூறுகிறார், ஒருவேளை மகிழ்ச்சியை பற்றி கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய குழந்தைகள், அதாவது கோப கோபிகைகளிடம் கேளுங்கள். ஏனென்றால் தந்தை மிகவும் சகஜமான வழியை கூறிக்கொண்டிருக்கிறார். குடும்ப விவகாரத்தில் இருந்தபடியே தன்னுடைய வேலை காரியங்கள் அனைத்தும் செய்து கொண்டிருந்த போதும் தாமரை மலருக்கு சமமாக இருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எப்படி நாயகன் நாயகி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வேலை காரியங்கள் செய்தும் போதும் ஒருவர் இன்னொருவரை நினைத்து கொண்டே இருப்பார்கள். இங்கே நீங்கள் பிறவி பிறவிக்காக அந்த காதலனுக்கு காதலியாக இருக்கிறீர்கள். நீங்கள் குழந்தைகள் இந்த நேரத்தில் பிரம்மாவுடைய வாய்வழி வம்ச பிராமண குல பூஷணர்கள் ஆவீர்கள். உங்களுடையது சர்வோத்தம குலமாகும். இதை உயர்ந்ததிலும் உயர்ந்த குலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த வாழ்க்கை விலை மதிப்பற்றதாகும். ஆகையினால் இந்த வாழ்க்கை, அதாவது இந்த உடலையும் பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் 5 விகாரங்களின் காரணமாக உடலினுடைய ஆயுள் கூட குறைந்து கொண்டே செல்கிறது. பாபா கூறுகிறார், இந்த நேரத்தில் 5 விகாரங்களை விடுத்து யோகத்தில் இருங்கள், அப்போது ஆயுள் அதிகரிக்கும். ஆயுள் அதிகரித்து கொண்டே செல்லும் போது எதிர்காலத்தில் உங்களுடைய ஆயுள் 150 வயது ஆகிவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது அறிவு கிடைத்திருக்கிறது. அதாவது எதுவரை வாழ்கிறோமோ தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று.
குழந்தைகள் படிப்பை நல்ல முறையில் படிக்க வேண்டும். படிப்பில் களைப்பு எதுவும் இருக்கக்கூடாது. இல்லையென்றால் தேர்ச்சி அடைய மாட்டீர்கள். மிகவும் குறைந்த பதவி அடைவீர்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். படிப்பின் முக்கியமான விஷயமும் இதுதான். இதைதான் சாரம் என்றும் சொல்லப்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உங்களுடைய சுகத்தினுடைய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. துக்கத்தினுடைய நாட்கள் முடிந்து கொண்டிருக்கிறது. அழைக்கும் போது அழைக்கிறார்கள். ஹே துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளலே என்று அழைக்கிறார்கள். சத்யுகத்தில் சுகமோ சுகம்தான் இருக்கும் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இது சங்கம யுகம். படகூட்டி உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். மற்றபடி இதில் எந்த படகோட்டியோ அல்லது படகினுடைய விஷயமோ கிடையாது. அதாவது பாபா சொல்றாங்க, பரமாத்மாவுக்கு வடநாட்டுல மகிமை சொல்றாங்க படகோட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவர் படகுல வச்சு ஓட்டி கூட்டிட்டு போறாரா? அந்த மாதிரி விஷயம் இல்லை. முழு உலகத்தின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். இந்த முழு உலகமும் ஒரு பெரிய கப்பலை போன்றதாகும். இதை கரை சேர்க்கின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக குஷியை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எப்போதுமே குஷியாகும். எப்போதுமே கிறிஸ்துமஸ் ஆகும். பாருங்கள், இவர் எப்போதும் குஷியாக இருக்கிறார். அதாவது பிரம்மா பாபாவை சொல்றாங்க. ஏன்? எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார் அல்லவா? ஆக ஒவ்வொரு நாளும் தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற குஷி இருக்க வேண்டும் அல்லவா? எல்லையற்ற தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆஹா, ஒருபோதும் இவ்வாறு கேட்டிருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புத்தி இருக்கிறது. சிலருடையது உத்தமமானதாக இருக்கிறது, சிலருடையது மத்தியமமாக இருக்கிறது, சிலருடையது கீழானதாக இருக்கிறது. எனவே என்னுடைய புத்தி உத்தமமானதா, மத்தியமமானதா அல்லது கீழானதா என்று தன்னை தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனா என்று தன்னை தானே பகுத்தறிய வேண்டும். நான் சேவை செய்கிறேனா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார் பாபா. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, சேவாதாரி ஆகுங்கள், பாபாவை பின்பற்றுங்கள். ஏனென்றால் நானும் சேவை செய்கிறேன் அல்லவா? அதாவது சிவபாபா சொல்றாங்க, நானும் சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறார் பாபா. நான் வந்திருப்பதே சேவை செய்வதற்காக மற்றும் தினம் தினம் சேவை செய்கிறேன். ஏனென்றால் ரதம் கிடைத்திருக்கிறதல்லவா? ரதமும் உறுதியானதாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இவருடையது எப்போதும் சேவையாகும். பாப்தாதா இவருடைய ரதத்தில் எப்போதும் இருக்கிறார். இவருடைய சரீரம் நோய்வாய்ப்பட்டாலும் சரி, நான் இவருக்குள் அமர்ந்திருக்கிறேன். இவரால் பேச முடியாவிட்டாலும் சரி, நான் இவருக்குள் அமர்ந்து எழுத வைக்கிறேன். முரளி ஒருபோதும் மிஸ் ஆகாது. பாபா சொல்றாங்க, சிவபாபா சொல்றாங்க, பிரம்மா பாபாவுக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னாலும், அவரால் பேச முடியல அப்படின்னாலும், நான் அவருக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்றேன், முரளி அவர் மூலமா எழுத வைக்கிறேன். அப்போ குழந்தைகளுக்கு முரளி மிஸ் ஆகாது இல்லையா அப்படிங்கிறார் பாபா. பாபாவினுடைய சேவை இறை தந்தையின் சேவையாகும். எப்படி மகாராஜாவின் சேவையில் என்று எழுதுகிறார்கள் அல்லவா? அதாவது ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸ் நம்முடையது பார்த்தோம் அப்படின்னா, அங்க பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல கையெழுத்து போடும்போது என்ன சொல்லுவாங்க, ஹிஸ் மெஜஸ்டி சர்வீஸ் அப்படின்னு போடுவாங்க. அத பாபா சொல்றாரு. அதாவது இது மகாராஜாவின் சேவையை விட உயர்ந்த சேவையாகும். ஏனென்றால் பாபா மகாராஜாவாக மாற்றுகிறார். நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக மாறுகிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளாகி உங்களிலும் கூட யார் நல்ல முறையில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை தான் மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. எனவே
யார் மகாவீரர்கள், யார் தந்தையின் கட்டளைப்படி நடக்கிறார்கள் என்பதை சோதனை செய்து பார்க்க வேண்டும். தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். சகோதரன் சகோதரன் என்று பாருங்கள். தந்தை இந்த சகோதர ஆத்மாக்களினுடைய தந்தை என்று புரிந்து கொள்கிறார். மேலும் சகோதரர்களை பார்க்கிறார். அதாவது பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்கன்னா இந்த ஆத்மாக்களுக்கு தந்தைன்னு தான் பாபா புரிஞ்சுக்கிறார். அதே போல பார்க்கும்போது யாரை பார்க்கிறாரு? ஆத்மாக்களை தான் பார்க்கிறாரு. தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது ஆத்மாக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா எங்கே அமருகிறார்? அழியாத சிம்மாசனத்தில். ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாத மூர்த்தி. அது ஒருபோதும் அழியாது, ஒருபோதும் எரியாது, ஒருபோதும் வெட்ட முடியாது, மூழ்கவும் மூழ்காது, சிறியது பெரியது ஆகாது. உடல்தான் சிறியது பெரியது ஆகிறது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது என்ன துரு இருக்கிறதோ அது நீங்கிவிடும் என்று தந்தையின் செய்தியை கொடுக்கிறார்கள். எப்படி தங்கத்தில் கலப்படம் ஏற்படும் போது மதிப்பு குறைந்து போகிறதோ அதுபோல உங்களுடைய மதிப்பும் குறைந்து போய்விடுகிறது. இப்போது முற்றிலும் மதிப்பில்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். பாரதம் எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது, இப்போது கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். விநாசத்தின் போது அனைவருடைய பணமும் அழிந்து போய்விடும். கொடுக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். மற்றபடி யார் அழிவற்ற ஞான ரத்தினங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து பிறகு தங்களுடைய பாக்கியத்தை அடைவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையை பின்பற்றி தந்தைக்கு சமமாக சேவை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறேனா என்று தன்னை தானே பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாபாவின் கட்டளைப்படி நடந்து மகாவீரராக ஆக வேண்டும். எப்படி பாபா ஆத்மாக்களை பார்க்கின்றாரோ, ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கின்றாரோ, அதுபோல ஆத்மா சகோதர சகோதரர்களை பார்த்து பேச வேண்டும். வரதானம். உயர்ந்த தன்மையின் ஆதாரத்தில் அருகாமையின் மூலமாக கல்பத்தின் உயர்ந்த பிராலப்தத்தை உருவாக்கக்கூடிய விசேஷ பாட்டதாரி ஆகுக. இந்த இறந்து பிறந்த வாழ்க்கையில் உயர்ந்த தன்மைக்கான ஆதாரம் 2 விஷயங்களாகும். ஒன்று, சதா பிறருக்கு உபகாரம் செய்வதாகும். இரண்டாவது, பால பிரம்மச்சாரியாக இருப்பதாகும். எந்த குழந்தைகள் இந்த 2 விஷயத்திலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் நிலையாக இருப்பார்களோ, எந்த ஒரு விதமான தூய்மை அதாவது சுத்தத்தன்மை மீண்டும் மீண்டும் துண்டிக்கப்படவில்லையோ, அதாவது உலகத்திற்காக மற்றும் பிராமண பரிவாரத்திற்காக யார் சதா உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட விசேஷ கதாபாத்திரம் ஏற்று நடிக்கக்கூடியவர்கள் பாப்தாதாவிற்கு சதா அருகாமையில் இருப்பார்கள். மற்றும் அவர்களுடைய பிராலப்தம் அதாவது பலனும் கூட முழு கல்பத்திற்காக உயர்ந்ததாக மாறிவிடுகிறது. ஸ்லோகன். எண்ணம் வீணானால் மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் வீணாகி போய்விடும். இன்றைய அவ்வியக்த சமிகை. இப்போது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதர் ஆவதற்கு
ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத நிலையை அனுபவம் செய்வதற்காக ஞானத்தை கேட்பது கூறுவதன் கூடவே இப்போது பிரம்மா பாபாவிற்கு சமமாக விடுபட்ட அசரீரியாக மாறக்கூடிய பயிற்சியின் மீது விசேஷமாக கவனம் கொடுங்கள். அசரீரியாக மாறக்கூடிய பயிற்சியின் கூடவே விசேஷமாக கவனம் கொடுங்கள். எப்படி பிரம்மா பாபா சாகார வாழ்க்கையில் கர்மாதீத நிலையை அடைவதற்கு முன்பே விடுபட்டு மற்றும் அன்பாக இருக்கக்கூடிய பயிற்சியை வெளிப்படையாக அனுபவம் செய்வித்தார். சேவையை மற்றும் எந்த ஒரு செயலையும் விடவில்லை. ஆனால் விடுபட்டிருந்து கடைசி நாள் வரை குழந்தைகளின் சேவையை முடித்தார். இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர். அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே. தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம்.
இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்